நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். நிறம் மாறுகிறது கேரளா. கேரளா உள்ளாட்சி தேர்தலில் பாஜக சார்பில் மொத்தம் 21,065 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 19,871 பேர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். மொத்தம் 75,632 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் பாஜகவே அதிக வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதாக தகவல். போர்க்களத்தில் உதித்த பகவத்கீதை. அமைதி மற்றும் உண்மையை நிலைநாட்ட கொலையாளிகளுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது என பகவத்கீதை கூறுகிறது. அதுவே நமது தேசிய பாதுகாப்பு கொள்கையின் சாராம்சம். முந்தைய ஆட்சியாளர்கள் தீவிரவாதத்திற்கு பதிலடி கொடுக்கவில்லை. ஆனால் இது புதிய பாரதம். பாரதத்தில் அமைதியை நிலைநாட்டவும் அதை பாதுகாக்கவும் நமக்கு தெரியும் என உடுப்பியில் நடந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டிசம்பர் 4ஆம் தேதி கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்ய கடைசி நாளாகும். யாரும் இறுதி நாள் வரை காத்திருக்க வேண்டாம். ஓரிரு நாட்களில் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்து PLOவிடம் வழங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. பூர்த்தி செய்யாத கணக்கீட்டு படிவத்தை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் பெயர் இடம்பெறாது என மாவட்ட கலெக்டர் பவன்குமார் கிரிய பவனர் அறிவிப்பு. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் ATM மிஷினில் ATM கார்டு இல்லாமலே கண்களால் பார்த்தாலே கைரேகை பதித்தால் ATMமில் பணம் வரும் வகையில் புதிய ATMஐ உருவாக்கி சாதனை. பிரம்மாண்ட ராமர் சிலை. தெற்கு கோவாவின் கனகோனாவில் அமைக்கப்பட்டுள்ள 77 அடி உயர வெண்கலத்தால் ஆன பிரம்மாண்ட ராமர் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.